வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க திமுக அவர்கள் ஒரு சாதி சார்ந்து தான் வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அதையும் தாண்டி இங்க நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு சசிகலா அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சுக்கிறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அதையும் தாண்டி அதிமுக தேமுதிக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், இங்க சவுக்கு சங்கர் மீது ஒரு நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருக்கு, அது ஏன் எதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளவு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இது புது சேனல் அப்படிங்கிறதால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறி இருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இங்க திமுக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்து கொடுக்கறாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இங்க நாமக்கல் தொகுதியில கொங்கு மக்கள் தேசிய கட்சி அப்படிங்கிற போட்டி போடுறாங்க. இவங்க போட்டி போடுற நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தி. இவங்க திமுகவுடைய சின்னமான உதயசூரியன்ல தான் போட்டி போடுறாங்க. ஆனா இவருடைய முந்தைய பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய பேசு பொருளா உருவாயிருக்கு. இவருடைய முந்தைய பேச்சுகள் அவ்வளவு அநாகரிகமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா, தான் சார்ந்த சாதியோட பெண்ணை வேற எவனாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுடைய வயிற்றுல குழந்தை உருவானா கூடியும் அந்த குழந்தையோட அந்த தாயையும் கொன்னுருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா பேசியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி நாங்க ஆண்ட பரம்பரை 10 பேர்த்துக்கு நாங்க கொடுக்குற பரம்பரை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தன்னுடைய வீர வசனத்தை பேசியிருக்காரு. இதை எல்லாத்தையும் தாண்டி அதுக்கும் மேல என்ன அப்படின்னா, இங்க முதல்ல நாங்க என்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி பார்ப்போம், அப்படி கேட்கல அப்படின்னா அவனை கொன்னுருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டுவோம் அப்படின்லாம் பயங்கர ஓப்பனா பேசியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் இப்ப பேசினது இல்லை, பழைய வீடியோல பேசினது தான். ஆனா கரெக்டா இந்த டைம்ல எடுத்து போறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு எலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லணும். அதையும் தாண்டி சாதியை வளர்க்கறதே திமுக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்க விசிக அப்படிங்கிற கட்சி இங்க விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் மட்டும்தான் கட்சியா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இங்க விசிகாங்கிற பேரையே மாத்திட்டு விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க பரவலா பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்க ஒரே கொள்கை இருக்கிற அதே திருமாவளவன் ஏன் இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறாரு? அப்படி கேட்க முடியாம அடிமைப்படுத்தி வச்சிருக்குது தானே இந்த திமுக அப்படிங்கிறது தான் இங்க பல பேரோட குற்றச்சாட்டாகவும் இருக்கு. அது ஒரு வகையில பாக்குறப்ப சரி அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு பக்கம் சாதி வன்மத்தை கக்கற மாதிரியான ஒருத்தங்களும், இன்னொரு பக்கம் அதே மாதிரி இன்னொரு சாதியை சார்ந்து பேசுறவங்களும் இருக்கிறப்ப எப்படி இதை ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரு கொள்கையும் எப்படி ஒரே கட்சியில இணைந்து செயல்பட முடியும் அப்படிங்கறதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வியும் கூட. அதுக்கடுத்துதான் சசிகலா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் செய்தியாளர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க கார்ல போயிட்டு இருக்கிறப்ப செய்தியாளர்கள் வந்திருக்கிறாங்க. அங்க அவங்கள்ட்ட என்னென்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா, இப்ப அதிமுக 3 நாளா உடஞ்சி கிடக்கு, இது எல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டப்ப, அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் அதுக்குண்டான வாய்ப்பு உருவாகும். இன்னும் சொல்ல போனா 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா எல்லாருமே ஒன்றிணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாவே சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இங்க இந்த ஆட்சி எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கிறப்ப பல விஷயங்களை குற்றச்சாட்டா வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ரீசெண்டா நடந்த ஆவின் பால்ல புழு வந்தது இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இங்க தூத்துக்குடியில பட்ட பகல் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இங்க திமுக எல்லாருமே இந்த தேர்தலில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர அரசாங்கம் என்ன நடவடிக்கை என்ன செயல்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல கவனமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் இந்த திமுக அரசு கண்டுக்காம தேர்தலில் நம்ம எப்படி வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபோக்கஸில் தான் மட்டும் போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே மக்களை நினைக்கிறதே இல்லை, இவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற துணியில தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, யார் வெற்றி அடைவாங்க அப்படின்னு கேட்டு கேள்விக்கு இவங்க ஒரு மலுப்பலான பதில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், நான் ஒன்று நினச்சிருக்கிறேன், அவங்க தான் வருவாங்க அப்படின்னு, ஆனால் அதை இந்த இடத்துல சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மலுப்புல அந்த ஒரு கேள்வியை தவிர்த்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி இங்க தேமுதிக அதிமுக இவங்களுடைய கூட்டணி இப்பதான் ஃபிக்ஸ் ஆகி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஒரு கூட்டணியில இவங்களுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தொகுதி. அது எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. 5 தொகுதி அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இங்க அதிமுகவுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா பாமக இவங்கள தான் வந்து சேருவாங்க அப்படின்னு நினைச்சது. ஆனா கடைசியா
அவங்க டாடா காமிச்சிட்டு போயிட்டாங்க பாஜகவுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய எண்ணமும் கோலும் கூட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெஸ்ட் மேட்ச் தான், இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, நாங்கள் 2026 தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இங்கே 2 பேருமே எப்படின்னா, இங்கே கேப்டன் இல்லாமல் முதல் முறையாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அம்மா இல்லாமல் முதல் முறையாக சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இங்க குஷ்பு அவர்கள் சேலத்து மாநாட்டில் பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இங்க அதிமுகவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஓபிஎஸ் சொன்ன பிறகும் இங்க பாஜகவுடைய வேட்பாளர் ஒருத்தர், பாஜகவுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்க அதிமுக சார்பாக ஓபிஎஸ் அவர்களை அழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்கிறாரு. அதுவும் இங்க வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப இவங்க மேல கேஸ் போடுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தை தான். ஆனா இங்க பயன்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாஜக சேர்ந்த நபர். அப்படிங்கிறப்ப அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இங்க இது பெரிய இஷ்யூவா பார்க்கப்படல. ஆனா இப்படி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இங்க சவுக்கு சங்கர் மீது யார் புகார் கொடுத்துருக்குறாங்க, எந்த நிறுவனம் எதுக்காக கொடுத்துச்சு அப்படின்னா இங்க லைக்கா நிறுவனம் தான் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க லைக்கா கிட்ட காசே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க உதயநிதி கூட டச்சப் பண்ணி ரெட் ஜெயினையும் இதையும் கம்பேர் பண்ணி படம் தயாரிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப உதயநிதிக்கு எங்கிருந்து பணம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபண்ட் மூலிமா வந்த ஜாஃபர் சாதிக் அவங்களுடைய பணம் தான் இங்கே இவங்க படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரியும் அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த போதைப்பொருள் மூலிமா தான் வந்துச்சு அப்படின்னு அவருடைய யூடியூப் சேனலில் பேசுனதுனால இங்கே லைக்கா நிறுவனம் அதுக்காக இவங்க மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, இவங்க கோர்ட்லேயே கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த கேஸுக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்ன அப்படின்னா இங்கே அந்த ஒரு வீடியோவை நீக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு எவ்வளோ அமௌண்ட் தொகை வந்துச்சோ அதை இங்கே நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கணும். அதையும் தாண்டி அந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பார்க்குறப்ப தான் இங்கே இவர் வெறும் பொய்யை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட வருது. ஏன் அப்படின்னா இங்கே பாஜக கூட சேரவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னவர் இவர் தான். அதையும் தாண்டி இங்கே காங்கிரஸுக்கு 6, 7 இப்படிதான் சீட்டை தருவாங்க அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். ஆனால் இவர் சொன்ன அடுத்த நாளே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாறுபட்டிருக்கு. காங்கிரஸுக்கு 10 தொகுதியும் அதே மாதிரி பாஜகவில் பாமக இணைஞ்சிருச்சு அப்படிங்கிற 2 நியூஸுமே இவருடைய செய்திக்கு அப்புறமேட்டுக்கு மாறுதலாக நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இவர் சொல்றது எல்லாமே மிகப்பெரிய உருட்டோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆனிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் மீது கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் இவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்கு. இங்க ஜாஃபர் சாதிக்கையும் திமுகவையும் கம்பேர் பண்ணி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி இவருடைய எல்லா பதிவுலையும் தன்னுடைய கான்ட்ரவர்சி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா இல்லை வேற எதுக்குன்னு தெரியல. ஆனா இவர் எல்லா வீடியோலுமே அதுக்கப்புறமேட்டுக்கு பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இது திமுக சைட்ல இருந்து எந்த ஒரு கேஸும் போடல. ஆனா இங்க லைக்கா நிறுவனம் மட்டும்தான் இந்த கேஸ் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறி இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.